வணக்கம். முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் முதல் பேட்டர்ன் ஃபார்மேஷனோட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நம்ம 500 ட்ரேடிங் பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு 90,000 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு 600% ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போது இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தரான், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் தரான், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ட்ரேடிங் தரான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷனும் இருக்குது, எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷனும் இருக்குது. இப்போ நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன். அது என்ன டைமிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, 22 கரன்சி பேர்லையும் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. மூணாவது, நம்மளுக்கு லாஸ் வந்ததுன்னா 250 பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸடு பாயிண்ட். அதே போல் ப்ராஃபிட் வந்ததுன்னா 600 பாயிண்ட். ஸோ இதுவும் ஃபிக்ஸட் பாயிண்ட். அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1:2.5 வரும். சரி, ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி 1 ஹவர் கேண்டிலை பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜி. அதே நேரத்தில் 8 கேண்டிலை பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜியும் கூட. அதாவது 8 கேண்டில் நான் சொல்கிற பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இப்படி இருக்கணும், ரெண்டாவது கேண்டில் இப்படி இருக்கணும், 6வது கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும், 8வது கேண்டில் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பேன். ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். அப்புறம் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். 5 to 9 நம்ம ஜாபுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆக 8 மணி நேரம் எடுத்துக்கும். அப்படிங்கிற போது குறைந்தபட்சம் நம்ம 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தாவே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் நம்ம மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலாம், நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன். இந்த இமேஜஸில் நான் 61 இமேஜஸை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 1ஓட இமேஜஸ். ஸோ இதை நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. அந்த மாதிரி காமிச்சேன்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதனால் நான் டோட்டலாக ஒரே ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த 61 இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்போ ஒரு வருஷத்தில் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் 61 ட்ரேடிங் கொடுத்துருக்குறான். கரெக்டுங்களா? சரி, இப்போ நான் எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸல் ஷீட்டில் இது பேஜ் 1, இது பேஜ் 2, இது பேஜ் 3. கரெக்டுங்களா? ஸோ அதே நேரத்தில் நான் சீரியல் நம்பரு, என்னென்ன ஸ்கிரிப்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன டேட்டு, என்ன டைமு, ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ் டைமிங் என்ன, நம்ம இந்தியன் டைமில் எந்த டைமில் என்ட்ரி ட்ரிக்கர் ஆகிருக்கு, ப்ராஃபிட் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம், லாஸ் எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஒரு வருஷத்தில் 61 ட்ரேடிங் கொடுத்துருக்கான். இப்போ ஒரு வருஷத்தில் நம்ம எத்தனை ட்ரேடிங் பண்ணோம்? முரட்டுக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 500 ட்ரேடிங் பண்ணோம். அப்போ இது 10 மாதத்தோட ரிசல்ட் தான் ஆக்சுவலாக. அப்போ கிட்டத்தட்ட இவன் ஒரு வருஷத்தில் ஒரு 60லேருந்து 70 ட்ரேடிங் கொடுப்பான். பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ நம்ம ட்ரேடிங் பண்ணோம்? 500 ட்ரேடிங்கில் 430 ட்ரேடிங்குரிய பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கரெக்டுங்களா? 61 ட்ரேடிங்கில் 29 ட்ரேடிங் ப்ராஃபிட்டும் 32 ட்ரேடிங் லாஸும் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட 50% அக்யூரேசி. சரி, அடுத்து ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 13,000 பாயிண்ட் கொடுத்துருக்கான். இன்னும் ஒரு மாதத்துக்கு 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கூட 15,000 பாயிண்ட்ஸ் இவனை வச்சு புக் பண்ணிடலாம். அப்போ ஆக்சுவலாக 90,000 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு புக் பண்ணணும். இவனை வச்சு 15,000 பாயிண்ட்ஸை கரெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இவனை வச்சு 100லேருந்து 120% கரெக்ட் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு 50% வீதம், ஒரு வருஷத்துக்கு நம்ம 600% ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ இவனை வச்சு 100லேருந்து 120% கரெக்ட் பண்ணிடலாம் ப்ராஃபிட். கரெக்டுங்களா? நம்ம என்ட்ரி டைம் பாருங்கள், கரெக்டாக 12:30 மணிக்கு என்ட்ரி டைம் ஒவ்வொரு ட்ரேடிங்குமே. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைங்களா? அப்போ நம்ம 12:30 மணிக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். 5 நிமிஷம் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணால் போதும். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் 250 பாயிண்ட்ஸ் செட் பண்ணுறோம். டார்கெட் 600 பாயிண்ட்ஸ் செட் பண்ணுறோம். நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். இதுவே எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷனாக இருந்ததுன்னா அது எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும். நம்ம பார்க்கும்போது ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் பகல் 12:30 மணிக்கு நம்மளுக்கு என்ட்ரி கொடுப்பான். இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் சரி 12:30 மணிக்கு நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறோம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலாம், நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அடுத்து இந்த 61 ட்ரேடிங்கில் 29 ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான். அந்த 600 பாயிண்ட்ஸ் எல்லாமே. அப்போ அவன் எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு கிடைக்குதா? இப்போ 6 மணி நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கோம், 2 நாள் கூட ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிடுவோம், டார்கெட்டும் செட் பண்ணிடுவோம். ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சு அடிக்க போகுது, இல்லை டார்கெட் அடிச்சு அடிக்க போகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது நான் இந்த 22 கரன்சி பேரில்
ஆக்சுவலாக நான் பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். நான் என்ன கரன்சி பேரில் பேக் டெஸ்டிங் பண்ணுறேனோ அதில் தான் ட்ரேடிங் பண்ணுவேன். மற்றதெல்லாம் நம்ம ட்ரேடிங் பண்ணுறதில்ல. கோல்டு சில்வர் அதெல்லாம் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறதில்ல, ட்ரேடிங்கும் பண்ணுறதில்ல. சரி, ஓகே. சரிங்க நண்பர்களே, அடுத்தடுத்த பதிவில் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன் நம்பர் 2ஓட 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.